ஃபேமிலி ஹாய் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் சூப்புக்கு ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை நல்லா மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாம். வேகணும் அது. அதுக்குள்ளே சைடில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிராம்பு அதிகம் சேர்த்துக்கோங்க, பல்லுக்கு வலிமை கொடுக்கும். நல்லா போட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின பிறகு அது கூட அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம் கறி கூட. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி அடித்து கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இது பாருங்கள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இதை போட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்கள், இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கால் எல்லாமே ஆட்டுக்கால் நல்லா வெந்து பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதில் இருக்க ஃபேட்டு மாதிரி இதெல்லாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இந்த வதக்கி வச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு இங்கே பாருங்கள், மிளகு ஜீரகம் கொஞ்சம் பொடி பண்ணி நுணுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சூப்புன்றதுனால மிளகு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான நம்மளுடைய ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா நம்மளுடைய காலுக்கு ரொம்ப வலிமை கொடுக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பு தயாராகிடுச்சு. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.